ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மங்களன் மங்கள். நான் ஏன் மங்களன் மங்கள் செலக்ட் பண்ணேன், இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் மங்களன் மங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். எனக்கு இந்த கடை ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு தெரியும், பட் எனக்கு அது போடுற ஐடியா இல்லை. அதனால் இப்போ மட்டும் நான் ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் வந்து நாமக்கல்லேருந்து இப்போ வந்து சேலத்தில் இப்போ தான் வந்திருக்கு. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து திருச்சி மட்டும்தான். எனக்கு அவ்வளோ தூரம் போய் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ சேலத்துலேயே வந்தனால எனக்கு எங்கள் ஊர்லேருந்து அங்கே போயிட்டு வரதுக்கு ஒரு 60 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 60 கிலோமீட்டர் போய் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் நாமக்கல்லையே ஒரு லோக்கல் ஷாப்பில் போட்டிருந்தேன். அந்த சீட் முடிஞ்சிருச்சு. எனக்கு அது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அங்கே. அதனால சரி வேறு ஷாப்பில் போட்டுக்கலாம் சொல்லிட்டு தான் மங்களன் மங்களில் யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்தேன். பார்த்த வரைக்குமே எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு அங்கே போட்டிருந்தா. ஆனால் வந்து திருச்சி பிரான்ச்சில் போட்டிருந்தா. எனக்கு சேலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டா. நான் நிறையா வீடியோ பார்த்தேன். சரி ஓகே, போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி ஜாயின் பண்ணுறது, அதில் என்ன. அட்மோஸ்ட் தமிழ்நாட்டில் 90% ஷாப்பில் எல்லாமே கோல்டு சீட் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன் மற்ற கடையெல்லாம் போடாமல் நான் மங்களன் மங்களை செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மங்களன் மங்களில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஜிஎஸ்டி இல்லை. நம்ம 15 மாதம் கட்டிட்டோம்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட் கார்டு தராங்க. எல்லா கடையிலும் கிஃப்ட் கார்டு தராங்க. எனக்கு இந்த ஜிஎஸ்டியும் கிஃப்ட் கார்டு ரெண்டுமே சேர்ந்து ஒரே கடையில் கிடைக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி எந்த கடையிலுமே இல்லை. எல்லா கடையிலும் மோஸ்ட் ஆஃப் கடையில் வந்து ஜிஎஸ்டி கட்டணும். அப்படிங்கிறப்ப இந்த கடையிலுமே இது வரைக்கும் 11 மாதம் மட்டும்தான், 15 மாதம். அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா 4 மாதம் கட்டினோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிராம் ஆட் ஆகும். அப்படிங்கிறப்ப எனக்கு அது ஓகேவான்னு தோணுச்சு. அதனால் மங்களன் மங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாமக்கல்லில் ஒரு லோக்கல் ஷாப்பில் சீட் போயிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட்டில் முடிச்சுன்னு நினைக்கிறேன். சரி நெக்ஸ்ட் டே போட்டலான்னு சொல்லிட்டு செப்டம்பரில் போய் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு போயாச்சு. இதில் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ வந்து நேரில் தான் நம்ம போகணும். இப்போ எப்படின்னு தெரியல. நான் அப்போ போய் ஜாயின் பண்ணி இப்போ 10 மாதம் ஆகுது. அப்போ வந்து நேரில் தான் வர சொன்னாங்க. ஏன்னா நம்மளோட ப்ரூஃப்லாம் கொடுக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, இமெயில் ஐடி எல்லாமே வந்து நேரில் கொடுத்தோம்னா இங்கே ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு மந்த் வந்து நேரில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் நேரில் போயாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து சீட்டுக்குன்னே தனியாகவே செக்ஷன் இருக்குது. நம்ம போனோம்னா எல்லாமே தமிழ்லே எழுதி விட்டிருக்காங்க. இங்கே வரணும், அங்கே வரணும். கரெக்டாக போனால் பொலைட்டாக வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இதுதான் எங்களோட ஸ்கீமு. நீங்கள் இப்போ 10 மாதத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா, ப்ரீ க்ளோசிங் பண்ணிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இல்லை. எல்லா கடையும் போலவே 1000, 2000, 5000, 10,000 அவ்வளோதான். மேக்ஸிமம் 10,000 தான். அதுக்கு மேலே வந்து சீட்டு ஸ்கீமில் இல்லை. அதை வந்து டிவைட் பண்ணி வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து 10,000 போடலாம் தான் ஒரு பிளானு. அதனால் ஓகே, நான் 10,000 போடுறேன்னு சொன்னோடனே ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் நம்ம பேசிக் டீட்டெயில் தான், நம்மளோட அட்ரஸ்ஸு, முக்கியமாக வந்து நம்ம சைனு அப்போ எந்த அந்த ஃபார்மில் யார் சைன் போடுறாங்களோ அந்த சைன் வந்து லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப வந்து போடணும். அதே மாதிரி சைன் இருந்தால் தான் அவங்க க்ளோஸ் பண்ணி தருவோன்னு சொல்லிட்டு இது சொன்னாங்க. அதனால் சைன் மட்டும் மறக்காமல் எல்லோரும் மாதிரியே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு மந்த்து வந்து 10,000 கட்டிட்டு வந்தாச்சு. அது அடுத்தது அவங்க அந்த கார்டு போட்டு கொடுத்தோனையுமே சொன்னாங்க, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் மங்களன் மங்கள் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, நாளைக்கு போய் அந்த ஆப்புக்குள்ளே மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டு எப்பயும் போல் சைன் அப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எப்பயும் போல் அப்ளை கட்டிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆல்ரெடி அதில் அட்டாச் பண்ணியிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தாச்சு. அதே மாதிரியே நெக்ஸ்ட் டே வந்து மொபைல் சைன் அப் மாதிரி எப்பயும் போல் மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. மை பிளானுக்குள்ளே போனோம்னா நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் எல்லா ஆப்பு மாதிரியே தான் அதுலேயும் காட்டுச்சு. ஓகே, இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஆப்பில் பே பண்ணுற மாதிரி தான் 15ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நேரில் அது கொடுக்குறப்பே அதான் சொன்னாங்க, நீங்கள் நேரில் வந்து கட்டுற மாதிரி இருந்தால் எண்டு வரைக்கும், மந்த் எண்டு வரைக்கும் எப்போ வேணால் வந்து கட்டிக்கலாம். ஆனால் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான், ஐ மீன் ஆப்பில் பே பண்ணுற மாதிரி தான் 15th பிஃபோர் கட்டியிருக்கணும். 15th நைட் 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் கட்டிடணும். அதுக்கு மேலே 16க்கு மேலே கட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகாது, அந்த மாதத்தோட அப்டேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த யூடியூப் வீடியோவில் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. எனக்கு வந்து அந்த நோட்டீஸ்லேயுமே அந்த நோட்டீஸ் மாதிரி ஒன்று தருவாங்களே, என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுலேயுமே அது போட்டிருக்கு. ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் 15th பிஃபோர் கட்டணும். அந்த ஷாப்லேயுமே எழுதி மேலே போட்டிருக்காங்க. அவங்களும் அதை இதை சொல்கிறாங்க. ஒன்று அவங்க தெரியாமல் சொல்லியிருந்தாலுமே ஏன் அதை நோட்டீஸ் போல் இது பண்ணியிருக்காங்க, அதுலேயும் எழுதி ஒட்டியிருக்காங்க. அப்போ வந்து ஆனால் யூடியூப் வீடியோவில் அப்படி யாரும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ வேணால் பே பண்ணிக்கலாம் ஆப்பில் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது மட்டும் இன்னமும் தெரியல. நான் 10 மாதம் பே பண்ணிட்டேன், இது வரைக்கும் 10 மாதம் முடிச்சிட்டேன் இந்த மாதத்தோட. அப்படிங்கிறப்ப நான் 10 மாதமாக 15ஆம் தேதி வரை தான் கட்டிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு மந்த் லாஸ்ட் வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. பட் வந்து எனக்கு இன்னும் அது கிளாரிஃபை ஆகலை.
நெக்ஸ்ட் டைம் நான் போகிறப்ப இது கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன்.